ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டோரில் நியூவாக என்னென்ன ஸ்டாக்ஸ் அரைவ் ஆயிருக்கு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ ஓன்டு பார்த்துடலாம். ஏன்னா ப்ரீ ஓனில் நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. தென் வந்து சீல்டு கட் ஆக்டிவேட், அப்புறம் வந்து சீல்டு, இந்த மாதிரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹையர் எண்ட் வரைக்கும் ப்ரீ ஓனில் அவைலபிளாக இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 8000 ரூபாலேருந்து நம்ம கிட்ட ஐஃபோன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு வந்து உங்கள்கிட்ட ப்ரீ ஓனில் கிட்டத்தட்ட 85,000 ரூபா வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் சொல்கிறது ஒன்லி ப்ரீ ஓனில் சொல்கிறேன். 8000 ரூபாயிலேருந்து ஐஃபோனு அதிகபட்சம் வந்து நம்மள்ட்ட 85,000 வரைக்கும் ப்ரீ ஓனில் இருக்குது. மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து குயிக்காக முடிச்சிடலாம். ஏன்னா வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஃபோன்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருப்போம். அதனால் வந்து அதெல்லாம் ரொம்பலாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. டக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த ஃபோன் மூவ் ஆகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயுமே பார்க்குற மாதிரி லோ பட்ஜெட்டு ஐஃபோன் 8 ப்ளஸ்ஸு 64 GB பேட்டரி ஹெல்த் வந்து சர்வீஸு. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 8000 வரும். எந்த ஒரு சர்வீஸும் பண்ணல. தென் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் 2020 இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து சேம் வந்து உங்களுக்கு 64 GB. ஆனால் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் ஒர்க் ஆகும். கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே ஒர்க் ஆகும். இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 77. ப்ரைஸ் வந்து இதுவுமே வந்து 8000 ரூபா தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் SC3 இருக்குது. இந்த SC3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் 27 அப்டேட் கூட இந்த ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கண்ணாடி மாற்றிருக்கும். இது 128 GB வேரியன்ட்டு 5G. இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 15,500 வரும். 15,000 வரும். இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் இதுக்குமே 77 தான் வரும். இது பாக்ஸோட இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 மினியில் நம்மக்கிட்ட 2 ஃபோன் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே நீட் கண்டிஷன் தான். ஒரு ஃபோனுக்கு வந்து நம்ம பேட்டரி சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஒரிஜினல் பேட்டரி போட்டாச்சு. இந்த பேட்டரிக்கு நமக்கு 6 மந்த் வாரண்டி கொடுத்துடலாம். பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ளூ கலரு பேட்டரி வந்து உங்களுக்கு மாற்றியாச்சு. இது பார்த்தீங்கன்னா 64 GB. இதுவுமே 64 GB. இதுக்கு எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணல. இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு பேட்டரி. உங்களுக்கு வேணால் இது கூட ரீப்ளேஸ் பண்ணித்தரேன். ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,500 வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 வரும். 16,000 வரும் உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் 100. இது பார்த்தீங்கன்னா 14,500 வரும். 12 மினி 64 GB தான் ரெண்டுமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 12 இருக்குது லோ பட்ஜெட்டில். இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் பேட்டரி வந்து சைனா போட்டிருக்கு. உங்களுக்கு ப்ரைஸ் 12,500 வரும். 128 GB வேரியன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் மேக்ஸில் 512 GB இருக்குது. 512 GB இதில் வந்து பேட்டரி சைனா மாற்றிருக்கு. கண்டிஷன் நீட்டாக இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் தான். பேட்டரி மட்டும் உங்களுக்கு சைனா போட்டிருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபாய்க்கு தரேன். 512 GB எக்ஸஸ் மேக்ஸு. ஒரிஜினல் டிஸ்பிளே ஒரிஜினல் தான் எல்லாமே இருக்குது. பேட்டரி மட்டும் சைனா போட்டிருக்கு. பேட்டரி ஹெல்த் 100. ஓகேங்களா? லோ பட்ஜெட்டில் வேறு என்ன இருக்குது? லோ பட்ஜெட் அதோட லோ பட்ஜெட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஸ்வல் வந்து ஐஃபோன் 13 இருக்குது. ஐஃபோன் 13ல் ஐஃபோன் 13லேயே ஒரு லோ பட்ஜெட் இருக்குது. ஓகேங்களா? ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பேட்டரி, அப்புறம் வந்து சைனா டிஸ்பிளே, அதாவது டிஸ்பிளே வந்து சைனா மாற்றிருக்கு. ஃபோன் நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிஷன் பார்த்துக்கோங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒன்லி டிவைஸு. இதில் ஒரே ஒரு டென்ட் இருக்குது. ஓகேங்களா? இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 100 வரும். ஒரிஜினல் பேட்டரி மாதிரி யூஸ்டுன்னு காட்டும். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வரும். டிஸ்பிளே வந்து சைனா தான் போட்டிருக்கு. ஓகேங்களா? பேட்டரி ஹெல்த் 100. எரர் மெசேஜ் எதுவுமே காட்டல. ஏன்னா ஒரிஜினல் பேட்டரி போட்டிருக்கு. இந்த பேட்டரிக்கும் 6 மாதம் வாரண்டி இருக்குது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,500 தரேன். 17,500 ஐஃபோன் 13 128 GB. மிச்சபடி எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணல. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு 17,500 வரும். ஐஃபோன் 13 128 GB லோ பட்ஜெட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 13ல் வந்து லோ பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் இருக்குது. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லை. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் 88. ஒன்லி டிவைஸ் அண்ட் கேபிள் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 26,000 வரும். 26,000 வரும். அதிலே ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் பேட்டரி மாற்றிருக்கோம். மித்தபடி டிஸ்பிளே எல்லாமே ஒரிஜினல். கண்டிஷன் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன டென்ட்டு கூட இருக்காது. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 28,000 வரும். இன்னொரு 13 பார்த்தீங்கன்னா வித் வாரண்டியோட இருக்குது. நெக்ஸ்ட் இயர் 2027 மார்ச் வரைக்கும் வாரண்டி இருக்குது. இதுவுமே 128 GB. இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 வாட்டியோ 40 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோனு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38,000 வரும். 38,000 வரும். 128 GB. இதுக்கு வாரண்டியோட இருக்குது. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. அன்யூஸ்டு கேபிள் வந்துடும் இதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 38,500 வரும். 38,000 வரும். ஐஃபோன் 13 128 GB. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 13 மினி இருக்குது. 13 மினியில் நம்மக்கிட்ட 3 டிவைஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரு 24,500 வரும். இதில் வந்து மேலே உள்ள கண்ணாடியும் ஒரிஜினல் பேட்டரியும் மாற்றிருக்கு. 128 GB 100 பேட்டரி ஹெல்த்து. இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணாது. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது.
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,500 25,500 வரும். 128 GB. நம்மகிட்ட 512 இருக்குது. 512 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்கும். பட் ஆனால் வந்து இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணல. ஆனால் பேட்டரி ஹெல்த்து உங்களுக்கு 79 இருக்குது. இதில் வந்து சின்ன சின்ன டென்ட்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டென்ட் இருக்கும். இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 33,000 ரூபாய்க்கு தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 வந்து ப்ரோ இருக்குது. இந்த 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லியிருப்பேன் நிறையா வீடியோவில். ஃபிசிக்கல் டியூவல் சிம்மு, பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 86 இருக்குது. மேலே உள்ள கண்ணாடி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் வந்து 33,500 வரும். 128 GB வேரியன்ட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டியூவல் சிம்லேயே வந்து கேமரா கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கும். தென் வந்து இதில் மேலே உள்ள கண்ணாடி மாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 512 GB வெறும் 35,000 ரூபாய்க்கு தரேன். ஃபிசிக்கல் டியூவல் சிம்மு, ஓகேங்களா. லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு ஹை ஸ்டோரேஜ் தேவைன்னா இதை வாங்கிக்கலாம் 35,000 ரூபாய்க்கு. 13 ப்ரோ. ஆக்சுவலி இது கேமராவில் எந்த ஃபால்ட் இல்லை, மேலே உள்ள கண்ணாடி மட்டும் தான் மாற்றிருக்கேன். 35,000 வரும். பட் ஆனால் அதுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்காது, வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்காது. நான் கிளாஸ் சேஞ்சுன்னு சொல்கிற எல்லா மாடலுக்குமே வாட்டர் ப்ரூஃபிங் இருக்காது. ஏன்னா அதில் கம் இருந்தால் கூட அந்த ரெசிஸ்டன்ட் ஒர்க் ஆகாது, ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் அது ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்மு தான், ஆக்சுவலி அது ஒரு கம்மு தான். அந்த சீலண்ட் வந்து வீக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே போயிடும், ஓகேங்களா. அதனால வந்து இது வந்து ஒன்ஸ் பிரிச்சிட்டாலே வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் போயிடும். அதனால வந்து இது மலையிலலாம் யூஸ் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பத்திரமா வச்சுப்பீங்கன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இது வாங்காதீங்க, ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் வந்து 35,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேட்ரி சைனா டிஸ்பிளே மாற்றிருக்கு. 13 ப்ரோ மேக்ஸ் 256 GB. கண்டிஷன் பார்த்தோம் பிராண்ட் நியூவாக இருக்குது. ஒரு டென்ட் ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. பேட்டரி ஹெல்த் 100. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000 வரும், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 2 ஸ்டாக் இருக்குது. 14ல் ஆக்சுவலி 14 ப்ரோ லாஸ்ட் வீடியோவில் காமிச்சேன்ல, அதுக்கு வந்து பேக் கிளாஸ் மாற்றியாச்சு, ஓகேங்களா. நான் ப்ரைஸ் மட்டும் கேல்குலேட் பண்ணி சொல்கிறேன். மாற்றியாச்சு. இது வந்து பாக்ஸோடு இருக்குது. 14 ப்ரோ பார்த்தீங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. ப்ரைஸ் யாருக்காச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 82. ஃபிசிக்கல் டியூவல் இசிம் வந்துடும். அதாவது இது வந்து யூஎஸ்ஏ வேரியன்ட். அதனால வந்து ரெண்டுமே வந்து இசிம் தான் போட முடியும், ஃபிசிக்கல் சிம் போட முடியாது. இது ஒரு சேஃப்டி கூட உங்களுக்கு. இது வந்து யாராச்சும் ஃபோன் திருட்டு போனால் கூட நீங்கள் வந்து இதுலேருந்து அவங்க லாக் அவுட் பண்ண முடியாது, சிம்மை புல் பண்ண முடியாது. அதனால வந்து இதில் ஒரு சேஃப்டி மட்டும் இருக்குது. இந்த சேஃப்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்கேஸ் இந்த ஃபோன் தெஃப்ட் ஆயிடுச்சோ லாஸ் ஆயிடுச்சோன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ஒரு குட் ஆப்ஷன் ஃபோன் கூட சொல்லலாம், ஓகேங்களா. மற்றபடி வந்து இதில் வெறும் பேக் கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு வந்துட்டு எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணல, ஓகே. எல்லாம் பக்காவாக இருக்குது. நான் தான் ரீப்ளேஸ் பண்ணேன் ஃபோனு. இப்போ பார்த்துக்கோங்க, ஃபோன் கண்டிஷன் பார்த்துக்கோங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். பின்னாடி உள்ள கண்ணாடி மட்டும் மாற்றிருக்கேன். உங்களுக்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டு வந்துடும், ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் மட்டும் நான் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 14 ப்ரோ மேக்ஸில் 128 GB இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ மேக்ஸில் ஸ்டாக் வந்தால் சொல்லுங்கள். நீ 14 ப்ரோ மேக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு 14 ப்ரோ மேக்ஸில் 128 GB வேரியண்ட்டு. நீட் கண்டிஷனு பார்த்துக்கோங்க. ஃபோன் நீட் கண்டிஷனாக இருக்குது, ஓகேங்களா. அந்த பவுச் மார்க் இருக்கும். இங்கே ரெண்டு டென்ட், ஒரு குத்து மட்டும் வாங்கியிருக்கும். இந்த இடத்துல ஒரு குத்து இருக்கும். அப்புறம் வந்து இங்கே ஒரு குத்து இருந்துச்சு. இங்கே ஒரு குத்து இருக்கும், ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா ஒரு குத்து, அவ்வளோதான். மித்தபடி ஃபோனில் டென்ட்டுன்னு ஒன்றுமே கிடையாது. அந்த 2 குத்து தான். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% இருக்குது. ஏன்னா வந்து இதில் சர்வீஸ் வந்தால் கூட உங்களுக்கு சார்ஜ் வந்து ஒரு 14 ப்ரோக்கு ஈக்குவலாக சார்ஜ் நிற்கும். அதனால் நீங்கள் பேட்டரி மாற்றணும் அவசியம் இல்லை. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரொம்ப கம்மியாக கொண்டு வரேன். வெறும் 48,500, 48,500. 14 ப்ரோ மேக்ஸ் 128 GB, 256 கிடையாது, 128 GB டீப் பர்பிள் கலரு. உங்களுக்கு வெறும் 48,500 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 சீரியஸ் போயிடலாம். 15 சீரியஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரியே வந்து வாரண்டி டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி இல்லை. இந்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் வாரண்டி இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100. ஒரு 122 டைம்ஸ் யூஸ் பண்ண ஃபோன் தான். ஃபோன் பார்த்தீங்கன்னா சீல்டு கட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு வாரண்டி இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 ரூபாய்க்கு தரேன். ஒரே ஒரு ஃபோன் தான் வாரண்டி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது 15ல். தென் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து சேம் சீல்டு கட் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ஃபோனில் ஒரு டென்ட் ஒரு ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 86. ஆனால் ஃபோனுக்கு வந்து வாரண்டி முடிஞ்சு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 44,500 வரும். ஐஃபோன் 15ல் 256 GB, ஓகே. 44,500 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 15+ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் பேட்டரி, வெறும் பேட்டரி மாற்றி 2 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஃபோன் வந்து கண்டிஷன் பார்த்துக்கோங்க, தெளிவாக இருக்குது. சின்ன சின்ன ஒயிட் டாட், அதாவது பவுச் மார்க்ஸ் மட்டும் இருக்குது, ஓகேங்களா. மற்றபடி ஃபோனில் இஷ்யூ கிடையாது.
இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 44,000 ரூபாய்க்கு தரேன். அதாவது 44,000க்கு ஐஃபோன் 15 ப்ளஸ் ஒரு பெரிய டிஸ்பிளே, ஒரு பெரிய பேட்டரி, சார்ஜ் தரமாக நிற்கும். உங்களுக்கு கேமிங் பர்பஸும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வெறும் 44,000 ரூபாய்க்கு தரேன். ஐஃபோன் 15 ப்ளஸ் 128GB பாக்ஸ் ஃபுல் கிட்டும் அவைலபிளாக இருக்குது இந்த ஃபோனுக்குமே. நெக்ஸ்ட் நம்ம வந்து 16 சீரியஸ் போயிடலாம். நம்ம இன்னொரு ஃபோனை காட்டவே கிடையாது, அதை நம்ம லாஸ்ட்டாக காட்டிக்கலாமா? இல்லை இப்போ காட்டிடுறேன். ஒரு ஃபோன் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், அதுதான் இந்த 12 ப்ரோ. இந்த 12 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 256GB வேரியன்ட் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனில் ஒரிஜினல் ரியர் கேமரா சிஸ்டம் மாற்றிருக்கு, ஜென்யூன் பார்ட்டு ஷோரூமில் மாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். மித்தபடி ஃபோனில் ஒரிஜினாலிட்டி, அதாவது பேட்டரி ஹெல்த் 100, ஒரிஜினல் பேட்டரி, அதுவும் நான் செக் பண்ணிட்டேன், டூப்ளிகேட் கிடையாது, ஒரிஜினல் பேட்டரி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,000 வரும். 28,000க்கு 12 ப்ரோ, பேட்டரி ஹெல்த் 100, உங்களுக்கு 256GB வேரியன்ட்டு வந்துடும், மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. அன்யூஸ்டு கேபிளும் அவைலபிளாக இருக்குது இந்த ஃபோனுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16ல் வந்து நம்மள்ட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 128GB வேரியன்ட் தான். இது வந்து நான் 45,000 போட்டிருந்தேன், அப்படியே ஹோல்ட் ஆகி நிற்கிது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி இப்போ வந்து 44,500 தரேன், பார்த்துக்கோங்க. வெறும் அந்த பெயிண்ட், அந்த பவுச் மார்க் மட்டும்தான் இருக்குது. மித்தபடி ஃபோனில் எந்தவித சின்ன குறை கூட கிடையாது, ஸ்க்ராட்ச் கூட கிடையாது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த பவுச் மார்க் மட்டும்தான் இருக்குது, ஓகேங்களா? இதுவுமே நீங்கள் பவுச் போட்டு ஒரு கேமரா கிளாஸ் போட்டிங்கன்னா அதுவுமே தெரியாது. இந்த ஃபோனுக்கு நம்ம ஸ்டோரில் வெறும் 44,500. சேம் வந்து 15 ரேட்டுக்கு நான் ஒரு 16 தரேன், கிராப் பண்ணிக்கோங்க. பேட்டரி ஹெல்த் 90, தாராளமாக ஃபோன் பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ரைஸ் வந்து வெறும் 44,500, 128GB ஐஃபோன் 16, ஓகேங்களா? ஒரு 15 ப்ரோ மேக்ஸ்க்கு ஈக்குவலான ப்ராசஸர் வித்து கேமரா பட்டனோட வந்துடும். அதில் இருக்காது, இதில் இருக்கும். சரி, இது வந்து இந்த ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 44,500, 128GB. இப்போ நம்ம 16லேயே ஒன்று வித் வாரண்ட்டி இந்த மாதம் அக்டோபர், இந்த வருஷம் 2026 அக்டோபர் வரைக்கும் இருக்குது. ஃபோன் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும், சின்ன டென்டோ ஸ்க்ராட்சும் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து ஒருத்தர் கீப் அண்ட் சேலுக்கு கொடுத்துருக்காரு, வச்சு விற்று கொடுங்கன்னு கொடுத்துருக்காரு, ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து 52,000 வரும். பேட்டரி ஹெல்த் 99, யூஸ்டு டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 200 டைம்ஸ் சம்திங் யூஸ் பண்ணியிருக்கு, 99% இருக்குது. உங்களுக்கு வாரண்ட்டி இருக்குது, ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது, சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. 52,000 வரும். ஐஃபோன் 16 128GB. நீங்கள் மார்க்கெட்டில் 54,000 கம்மி வித் வாரண்ட்டி 99, 95 பேட்டரி ஹெல்த்தில் கிடைக்கவே கிடைக்காது. வித் வாரண்ட்டி இந்த கண்டிஷனில் உங்களுக்கு 54,000 கம்மி ஸ்டாக்கே கிடையாது. இது கீப் அண்ட் சேலுக்காக கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படியே விற்று கொடுத்துருவோம், அவ்வளோதான், ஓகேங்களா? 52,000 வரும். ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16ல் 256GB இருக்குது. இது ஒரு 150 டைம்ஸ் யூஸ்டு, சீல் கட் கண்டிஷனு, பார்த்துக்கோங்க. அதுவும் இது ஒரு சூப்பர் கலரு, டீல் கலர் சொல்லுவாங்க. இந்த கலருக்கு வந்து வந்த பூஸ்டர் செம்ம கிரேஸ் இருந்துச்சு, ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64,500. லாஸ்ட் வீடியோவில் 65,000 போட்டிருப்பேன். இப்போ வந்து 64,500, ஒரு 150 டைம்ஸ் யூஸ்டு. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாரண்ட்டி அவைலபிளாக இருக்குது. அப் டு வந்து உங்களுக்கு எப்போ வரைக்கும் இருக்குன்னா அக்டோபரோ நவம்பரோ இருக்குது. எல்லாமே சேம் அந்த அக்டோபர் நவம்பர் கேட்டகரியில் தான் இருக்குது நம்மள்ட்ட வாரண்ட்டி இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64,500 வரும். ஐஃபோன் 16 256GB லைட் யூஸ்டு ஃபோனு. அதே மாதிரி ஐஃபோன் 16 ப்ளஸில் இன்னொரு மாடல், அதாவது 16 ப்ளஸ், இது பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 70 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கு. 16 ப்ளஸ் 128GB. இதுக்குமே வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2027 ஜான்வரி வரைக்கும் இருக்குது. இது ஒரு 70 டைம்ஸ் யூஸ்டு ஃபோனு, சீல்டு கட் கண்டிஷனில் இருக்குது. ரொம்ப டிமாண்டான அதாவது மாடலே 16 ப்ளஸ் எங்கேயுமே கிடையாது. அதுவும் பேட்டரி ஹெல்த் 100ஓட. நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கடையில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லக்கூடாது சொல்லி இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இது ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் ஃபோனு, 16 ப்ரோ மேக்ஸுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற ஃபோனு. என்ன அதில் 3 கேமரா இருக்கும், இதில் 2 கேமரா இருக்கும். மித்தபடி எல்லாமே சேம் தான். உங்களுக்கு என்ன அதில் ப்ரோ சிப் கொடுத்துருப்பாங்க, இதில் வெறும் பேசிக் சிப் A19 A20 அந்த மாதிரி சிப் கொடுத்துருப்பாங்க, அதில் ப்ரோ சிப் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். மித்தபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் தரமாக நிற்கும். பேட்டரி பேக்கப்லாம் கண்டிப்பாக 1 டே ஃபுல்லாக நிற்கும், ஓகேங்களா? இதுவுமே இப்போ வெறும் 70 டைம்ஸ் யூஸ்டு. இதோட ப்ரைஸுமே நான் வந்து கம்மி பண்ணி 64,500க்கு பண்ணித்தரேன். நெக்ஸ்ட் வந்து 16 ப்ரோ மேக்ஸில் நம்மக்கிட்ட 2 ஃபோன் இருந்துச்சு. ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா சேல் ஆகிடுச்சு, அந்த வித் பாக்ஸோட 84,000 மாதிரி சேல் ஆகிடுச்சு. இது வந்து வித்தவுட் பாக்ஸு, பேட்டரி ஹெல்த் வந்து 90 இருக்குது. இது வந்து 83,000 இந்த ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? இது வந்து 256GB வேரியன்ட்டு, 16 ப்ரோ மேக்ஸ். ப்ரோ கிடையாது, ப்ரோவே இன்றைக்கி வந்து 82,000 விற்கிறாங்க. நான் ப்ரோ மேக்ஸ் தரேன் உங்களுக்கு வித் கேபிளோட. இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து வெறும் 83,000 தான் வரும். அடுத்தது எல்லா ஸ்டாக்கும் காமிச்சாச்சா, ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கா? தென் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபேட் இருக்குது. இந்த ஐபேட் பார்த்தீங்கன்னா ஒரு சீல்டு கட்ட ஐபேட் தான். லேட்டஸ்ட் 26.4 அப்டேட் வரைக்கும் இந்த ஐபேடில் நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். யாருமே யூஸ் பண்ணாத ஒரு ஃப்ரெஷ் புது ஐபேடு.
இது வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 20,000 தரேன். இன்னைக்கு வரைக்கும் ஆன்லைனில் 43,000 வித்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒய்ஃபை ப்ளஸ் இல்லை, இது வந்து சிம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வாட்ஸ்அப் கூட இதுக்கெல்லாம் அப்டேட் வந்துருச்சு, வாட்ஸ்அப் சப்போர்ட் கூட வந்துச்சு ஐபேடுக்குலாம். அதனால் இது அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு இந்த மேக்புக் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், மேக்புக் ப்ரோ 2019 மாடல் டச் பாரோட வரும். ப்ரைஸ் வந்து 33,500 வரும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஸ்பெஷல் மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், லேட்டஸ்ட் மாடலு. ஓகேங்களா. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டாக கரண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த கண்டிஷனில் எங்கேயுமே கிடைக்க சான்ஸ் இல்லை, அது நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸில். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிளில் மேக்புக் ஏரு M4 சிப்பு. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 99,900, 1,00,000 100 கம்மியாக இருக்க மாடலு நம்ம ஸ்டோரில் இன்னைக்கு ஒரு பெஸ்ட் டீலில் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஒரு மாடல் அதுவும் இந்த பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தாங்கன்னா குயிக்காக நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணி கிராப் பண்ணி சொல்லுங்கள். வெறும் ஒரே ஒரு ஸ்டாக், இதெல்லாம் வந்து ரேராக வர யூனிட்ஸ் தான், அதுவும் இந்த ப்ரைஸுக்கு கிடைக்காது. அதாவது இந்த மேக்புக் ஏர் பார்த்தீங்கன்னா வெறும் வாங்கி 4 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு 4 சைக்கிள் கவுண்ட் தான். ஸ்டார்லைட் கலர், இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் அவைலபிளாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து ஸ்டார்லைட் கலர் ஒன்று வந்திருக்கு. ஓகேங்களா. இது வாங்கின டேட் பார்த்தீங்கன்னா December 2025 28 அன்னைக்கு வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கி அவங்க பையனை கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ண தெரிலன்னு சொல்லி ரிட்டர்ன் நம்மக்கிட்ட சேலுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெறும் ஒரு 4 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் ரிலையன்ஸ் டிஜிட்டல் பில்லோட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சைக்கிள் கவுண்ட் வெறும் 4, பேட்டரி ஹெல்த் 100. அதை இந்த வீடியோலேயே காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எடிட்டிங் பர்பஸ்க்கு சூப்பராக இருக்கும். இந்த மேக் புக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது ஒரு 13 இன்ச் மேக் புக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு M4 சிப்பில் 13 இன்ச்சு. வாரண்டி டீட்டெயில் பார்த்துக்கோங்க, வாரண்டி டீட்டெயிலோடு இருக்கும் இதில். ஓகே, ஆக்சுவலி வாரண்டி ஒன்று ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாததுனால உங்கள் வாரண்டி வரல. உங்களுக்கு சிஸ்டம் ரிப்போர்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பவர் பார்த்தீங்கன்னா இதில் பவர் பாருங்கள். பவர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 4 தான் சைக்கிள் கவுண்ட். ஓகேங்களா. இதுக்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் December 2026 27th வரைக்கும் இந்த ஐமேக்கு வாரண்டி இருக்குது. அதாவது மேக் புக் ஏருக்கு வாரண்டி இருக்குது. ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபுல் கிட்டு பில்லோட இருக்குது. உங்களுக்கு 1 இயர் அவங்க ஜஸ்ட் ஒரு 4 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வாங்கி. உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 75,000 தரப்போகிறேன், 75,000 தரப்போகிறேன். வேணுன்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் வேணும்னா உங்களுக்கு பெஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான கண்டிஷனு, லைட் யூஸ்டு, ரொம்ப லைட் யூஸ்டு. இது சீல்டு கட் கண்டிஷன் கூட சொல்லலாம். ஓகேங்களா. இது அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வாட்ச், அப்புறம் இந்த கவர்மெண்ட் லேப்டாப் கூட அவைலபிளாக தான் இருக்குது. நான் தூக்கி கீழே வச்சிட்டேன் அதை. இந்த கவர்மெண்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா டெல்லு. இது ஒரு 8GB 256 128 தெரில, ஆனால் 8GB ரேம் கன்ஃபார்மு. டெல்லு நல்லா இருக்குது லேப்டாப். ஜஸ்ட்டு உங்க சீல் பிரித்து நம்ம செக் பண்ணி பார்த்துருக்காங்க. புதுசு தான் இது, ஆனால் நம்ம கல்லே கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு வந்து, அப்படியே தான் இருக்குது. 18,000 தரேன். இது அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாமே காமிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சீல்டு கட் ஆக்டிவேஷன் ஸ்டாக் பார்த்துடலாம். அப்புறம் சீல்டு பார்த்துடலாம். வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா இன்பிட்வீன் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். அது பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து அக்சசரிஸ் வந்து ஒரிஜினல் அக்சசரிஸ் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு 20 வாட்ஸ் அடாப்டரில் ஒரிஜினல்லேருந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு 30 வாட்ஸ் இருக்குது. அப்புறம் 35 வாட்ஸில் டியூவல் போர்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு எம்ஆர்பியோட உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து 40 வாட்ஸ், இது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. மேக்ஸுக்கு எல்லாமே மாடலுக்கு வரும். 40 வாட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தென் வந்து ஐவாட்சோட ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது. மேக்ஸேஃபும் ஒரிஜினல் அவைலபிளாக இருக்குது. லைட்னிங் ஹெட்ஃபோன் இருக்குது. அப்புறம் வந்து டைப்-C ஹெட்ஃபோன் இருக்குது. டைப்-C ஹெட்ஃபோன் ஒரிஜினல், எல்லாமே ஒரிஜினலே உங்களுக்கு வாரண்டியோட கொடுத்துடலாம், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. லைட்னிங் வந்து ஒரிஜினல் கேபிள் இருக்குது. டைப்-C to Type-C ஒரிஜினல் கேபிள் இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் எனக்கு வந்து ரேட்டை இது பாக்ஸை விட இது கம்மியாக இருக்கும். அதாவது நம்மக்கிட்ட இதுவுமே ஒரிஜினல் லூஸ் பேக்கில் அவைலபிளாக இருக்குது. டைப்-C to Type-C இருக்குது. லைட்னிங்கும் வந்து லூஸ் பேக்கில் இருக்குது. இதே மாதிரி ஐஃபோன் இல்லாமல் நம்மக்கிட்ட சாம்சங்கோட ஆல் ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது.
சாம்சங்கில் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து என்ன வாட்ஸ் சார்ஜர்னால் உங்களுக்கு 25 வாட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் சார்ஜர்லேருந்து நம்மக்கிட்ட வந்து 45 வாட்ஸ் இருக்குது, 35 வாட்ஸ் இருக்குது, 45 வாட்ஸ் இருக்குது, 65 வாட்ஸ் வந்து மேக்ஸிமம் இங்கேயும் வச்சுருக்கோம்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. 65 வாட்ஸ் இருக்குது. 25 வாட்ஸ்லேயே ஒயரோடே இருக்குது, வித் ஒயரோடு இருக்குது, டைப் சி கேபிள். அப்புறம் வந்து 60 வாட்ஸில் வந்து சார்ஜர் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் 45 வாட்ஸ்லேயும் வித் ஒயரோடு அவைலபிளாக இருக்குது. எனக்கு ஒயர் மட்டும்தான் வேணும்னு சொன்னீங்கன்னா ஒயர் மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒயிட் அண்ட் பிளாக்ல ஒயர் மட்டும் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து ஹெட்ஃபோன் கூட டைப் சி ஹெட்ஃபோன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டு. இது நம்ம காட்டுறது எல்லாமே ஜென்யூன், உங்களுக்கு வாரண்டியோட வந்துடும், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி. நீங்கள் வாரண்டிக்கு எங்கேயுமே நீங்கள் அலைய தேவையில்ல. டேரெக்டாக நம்ம ஷோரூமுக்கு வந்து நானே உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவேன். ஓகேங்களா, நீங்கள் அலையணும்னு அவசியமே கிடையாது. அது மாதிரி வந்து ஒன் ப்ளஸோட ஒரிஜினல் சார்ஜர் 100 வாட்ஸு, அதுவுமே அதாவது சூப்பர் ஊக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பர் ஊக் சார்ஜர். இது வந்து ஓப்போ, ஒன் ப்ளஸ், அப்புறம் வந்து ரியல்மி மூணுத்துக்கும் சூட் ஆகும். மூணுமே ஒரே பிராண்டு தான். அந்த சார்ஜரோட 100 வாட்ஸும் ஒரிஜினல் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நம்மக்கிட்ட வந்து ஆல் டைப் ஆஃப் அக்சசரிஸ் நம்மள்ட்ட ஒரிஜினல் வரப்போகுது. ஓகேங்களா, இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். எல்லாமே இருக்குது இப்போதைக்கு. கரண்ட்டாக ஆப்பிள் அண்ட் சாம்சங் வச்சுருக்கேன், ஒன் ப்ளஸோட வச்சுருக்கேன், கேபிள் எல்லாமே இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஹோல்சேல் ஆர்டர் ஒன்று ஒரு டீலருக்கு நான் மொத்தமாக இங்கேருந்து நாகர்கோயிலுக்கு கொடுத்தேன். ஓகேங்களா, அது மாதிரி வந்து நம்மக்கிட்ட அக்சசரிஸும் ஒரிஜினல் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு எல்லா அக்சசரிஸுமே நம்மக்கிட்ட கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஷாப்பில் லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடும் அக்சசரிஸ். உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள், இமீடியட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். எல்லாமே வந்து வித் வாரண்ட்டி, எல்லாமே ஜென்யூன் ப்ராடக்ட்டு. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நம்மள்ட்ட வந்து பிரித்து வச்சுருக்கேன். அதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் இது ஒரிஜினலானு, அது மாதிரி விஷயத்தில் நான் வந்து சில மாடலுக்குலாம் பிரித்தே வச்சுருப்பேன். ஏன்னா வந்து இதில் நிறையா காப்பி வருது. 20 வாட்ஸ்லேயே வந்து நிறையா விதமான சார்ஜர் வருது. 200 ரூபாயிலேருந்து சார்ஜர் இருக்குது டூப்ளிகேட். அதாவது லுக் லைக் ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்டு தாராளமாக நம்பி வாங்கலாம். உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நானே பண்ணி கொடுத்துருவேன். இன்கேஸ் ஃபால்ட் வராது, 99% வராது. 1% வந்துச்சுன்னா அதுவும் நானே பண்ணிடுவேன். நீங்கள் டேரெக்டாக ஷோரூம் போய் அலையணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வர முடியலன்னா நீங்கள் போர்ட்டர் போட்டால் கூட நானே வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நம்ம சீல்டு கட் ஆக்டிவேட் ஸ்டாக் பார்க்க ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தாச்சு. ஐவாட்ச் பார்க்கல, ஒரு ஐவாட்ச் மட்டும் காட்டிடுறேன். ஐவாட்சில் 3 இருக்குது. 3 பார்த்தீங்கன்னா 4500 வரும். 4 பார்த்தீங்கன்னா 5500 வரும். எல்லாமே 45mm தான் வரும், 44, 45. அப்புறம் SC2 பார்த்தீங்கன்னா 8800 வரும். ஐவாட்ச் 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12500 வரும். எல்லாமே ஜிபிஎஸ் தான். ஓகேங்களா, செல்லுலார் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து சீல்டு கட் ஒய்ஃபை ஆக்டிவேட், அப்புறம் வந்து சீல்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட சீல்டு கட் ஆக்டிவேஷனில் பார்த்தீங்கன்னா iPhone 15 இருக்குது. 15ல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீஸ் இருக்குது. எல்லாமே ப்ளூ கலர் தான். இன்றைக்கி இதோட ஸ்டோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000 பில் பண்ணுறாங்க. நம்மளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 54,000 வரும். உங்களுக்கு சீல்டு மட்டும் கட்டு, 1 இயர் வாரண்டியோட, சைக்கிள் கொண்டு எல்லாமே 0 தான் இருக்கும். நீங்கள் தான் ஃபஸ்ட் யூஸராக இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா 15 ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 54,000க்கு தரேன். iPhone 15 128GB, சீல்டு மட்டும் கட்டு தான், ஜஸ்ட் ஆக்டிவேட், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 16ல் நம்மக்கிட்ட சீல்டு கட் ஆக்டிவேட்டில் ஒரு 3 பீஸ் இருக்குது. அது க்ரீனு, அதாவது டீல் கலரு, ஒயிட் கலர், பிளாக் கலரு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64,000 வரும், 64,000 வரும். இதுவுமே ஜஸ்ட் சீல்டு மட்டும் கட்டு, ஒய்ஃபை ஆக்டிவேட்டட், சைக்கிள் கொண்டு எல்லாம் 0 தான். நீங்கள் தான் ஃபஸ்ட் யூஸராக இருப்பீங்க, புதுசு தான். ஓகேங்களா, தென் வந்து 17ல் நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு 13 பீஸ் கிட்ட இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீல்டு கட்டு, ஒய்ஃபை ஆக்டிவேட்டட். எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. எக்ஸப்ட் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் தவிர மிச்சம் எல்லா கலருமே நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. உங்களுக்கு ப்ளூ கலர் அவைலபிளாக இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது, சேஜ் கலர் இருக்குது, தென் வந்து லாவெண்டர் இருக்குது. ஓகேங்களா, இந்த லாவெண்டரில் மட்டும் நம்மக்கிட்ட 256லையும் ஆக்டிவேட்டட் இருக்குது, 512லையும் ஆக்டிவேட் இருக்குது. 256ஓட சீல்டு கட் ஆக்டிவேஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 74,500 வரும். 512GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90,000 வரும். ஓகேங்களா, இதோட பில்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,03,000 இருக்குது. 512GBயோட ப்ரைஸ் வந்து. 256ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 83,900 இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரான ப்ரைஸு. நீங்கள் புதுசு வாங்கி யூஸ் பண்ணுறதும் இதுவுமே ஒன்று தான், சேம். இதுவுமே நியூ தான். நீங்கள் தான் ஃபஸ்ட் யூஸராக இருப்பீங்க, சைக்கிள் கொண்டு எல்லாமே 0 தான். ஓகேங்களா, இதுக்கும் சேம். நீங்கள் 1 இயர் வாரண்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்பிள் வாரண்ட்டி வந்துடும். இது எல்லாமே இந்தியன் ஸ்டாக். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சீல்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட iPhone 13 இருக்குது. பிங்க் கலர் மட்டும் அவைலபிளாக இருக்குது.
ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 46,000 வரும். இதுவுமே இந்தியன் ஸ்டாக் தான். இன்னைக்கு ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49,900 வருது. நம்ம வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 46,000 கொடுத்துடலாம். தென் வந்து 15ல சீல்டு கட்டு கிடையாது, 16ல சீல்டு ஸ்டாக் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68,000 வரும், 68,000 வரும். 16 128GB உங்களுக்கு சீல்டு 1 இயர் வாரண்டியோட நீங்கள் வாங்குற டேட்லேருந்து வந்துடும். 17லேயும் நம்மக்கிட்ட சீல்டு அவைலபிளாக இருக்குது. 17ஓட சீல்டு பார்த்தீங்கன்னா 256GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ப்ரைஸ் 81,500 வரும். சாரி ராங்கா சொல்லிட்டேன், 82,500. ராங்கா 81,500 சொல்லிட்டேன். ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 84,000. ஓகே, நம்ம வந்து 82,500க்கு தரலாம். வெறும் ஒரே ஒரு ஸ்டாக் தான் அவைலபிளாக இருக்குது 17 சீல்டில். தென் வந்து நம்மக்கிட்ட 16 Pro Max சீல்டு இருக்குது. ஓகேங்களா, 16 Pro Max 256GB ஃபிசிக்கல் சிம் ஸ்டாக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,18,000. உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி அடாப்டர் வந்துடும். இது வந்து 1 இயர் இன்டர்நேஷனல் வாரண்டி வந்துடும். அதே மாதிரி 17 Pro Maxும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலரு 256GB வேரியன்ட்டு. இதுவுமே ஃபிசிக்கல் சிம்மு 1 இயர் இன்டர்நேஷனல் வாரண்டியோட வரும். இதுக்குமே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி உங்களுக்கு 20 வாட்ஸ் சார்ஜர் வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,39,500, 1,39,500 வரும். உங்களுக்கு இன்க்ளூடிங் காம்ப்ளிமெண்ட்ரி 20 வாட்ஸ் அடாப்டரோட சேர்த்து தான் சொல்கிறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட சீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SC3 அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா SC3 உங்களுக்கு இந்தியன் ஸ்டாக் தான். ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 லேக்ன்ற வெறும் 34,000 இருக்குது. நம்ம ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வெறும் 28,500 தரேன். இது பார்த்தீங்கன்னா GPS ப்ளஸ் செல்லுலார் 45mm ஸ்டார்லைட். ஓகேங்களா,